விடுங்க. இது பாருங்க, தயவு செஞ்சு ஐ ரிக்வெஸ்ட் யூ, ஐ ஜஸ்ட் பெக் யூ. சில டாக்டர்ஸ் தப்பு பண்ணாங்கிறதுக்காக டோட்டல் டாக்டர் கம்யூனிட்டியை தப்பா பேசாதீங்க ப்ளீஸ். சாரி டாக்டர். யூ பெட்டர் பி சாரி. ஓகே? லக்ஷ்மிக்கு அத பண்ணு இத பண்ணுன்னு அதிகாரம் மட்டும் கொடி கட்டி பறக்குது. வீட்ல நான் மட்டும் தனியா இருக்கேன். ஒரு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? எப்ப பாரு லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி. ஏண்டி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு குத்து கல்லாட்டு நல்லா கொட்டிக்கிட்டு கொழு கொழுன்னு தானே இருக்க? பாவம் அந்த லட்சுமி ஆபத்துல இருந்து இப்பதான் பொழைச்சி எழுந்திருக்கா. சந்தோஷ், என்னாச்சு உனக்கு? முதல்ல என்ன பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க, இப்ப ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஓ, இது இந்தியா, அதனால தானே நான் சிங்கப்பூர் நினைச்சிட்டேன். சாரி. ஓகே, வீட்ல போய் பேசிக்கலாம். ஆனா நீங்க பைக்ல வந்திருக்கீங்க, என் லக்கேஜ்லாம் வேற இருக்கு. பேசாம கார்லயே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி, வா போலாம். என்னங்க வீட்டுக்கு கூட்டி வரேன்னு சொல்லிட்டு ஹோட்டல் கூட்டி வந்திருக்கீங்க? இல்ல அது சரி சரி, நோ ப்ராப்ளம். எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். கம் கம் வாங்க. ஜெனி, ஒரே ஒரு நிமிஷம், உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். வாட்எவர் இட் இஸ், எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். ஓகே, கம். ஹே ஜெனி, ப்ளீஸ் கம். ஜெனி. வாட்? அது வந்து ஜெனி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. Jenny, 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 come. Hey, va, come. What did you say? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. No.
no, 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 no. It's a lie, lie, lie. Jenny, wait. How could you do this to me? How could you do this to me? Jenny, listen. No, it's not possible. It's not possible at all. No. Jenny, இங்க பாரு. Listen to me. நான் சொல்றத கேளு. Relax. இல்ல. நான் சொல்றத கேளு Jenny. கேளு. I can explain. கேட்க முடியாது. Wait. Jenny. I will explain whatever happened. நான் சொல்றத கேளு. சந்தோஷ், நீங்க சொன்னது பொய் தானே? விளையாடுறதுக்காக தானே சொன்னீங்க? பொய் தானே? இரு. I can explain. நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே அத்தை பொண்ணை லவ் பண்ணேன்னு. ஜெனி, ப்ளீஸ். பொய் சொல்லாதீங்க. இல்ல ஜெனி, நான் லீவ். இரு. நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல ஹோட்டலுக்குள்ள வா, சரியா? மத்தது எல்லாத்தையும் நாம உள்ள போய் பேசிக்கலாம். வெயிட். இல்ல. பொய். இது பொய்யா இருக்கணும். ப்ளீஸ் கடவுளே, இது பொய்யா இருக்கணும். ஜெனி, போலாமா? நான் தான் எல்லாத்தையும் சொல்றேன்ல. இங்க பாரு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாரு, நான் சொல்றத புரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் நீ உள்ள வா. எல்லாத்தையும் நான் சொல்றேன். கம். வா. வா ஜெனி. ஏய் வாடா சந்தோஷ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். ஓகே. டேய், இவங்க என் ஃப்ரெண்டு. சரி. வேலை விஷயமா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஓகே. இங்க தங்குறதுக்கு ரூம் வேணும். சரிடா, இரு ஒரு நிமிஷம் இரு, என்ட்ரி போடுறேன். நான் நாளைக்கு காலையில வந்து பாக்குறேன். சரிடா, இந்த ரூம் கை. சரி, ஓகே. தேங்க்ஸ்டா. ஓகேடா. ஜெனி, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நாளைக்கு காலையில வந்து உன்னை பார்க்கறேன். எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. ஜெனி, ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆகு ஜெனி. இந்த கீ. ஜெனி, நாளைக்கு காலையில வந்து உன்னை பார்க்கறேன். பாய். ஹலோ. சொல்லுங்க, நான் தங்கவேல் தான் பேசுறேன். என்ன அப்படியா? ரொம்ப நன்றிங்க. சந்தோஷமான விஷயத்தை தான் சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. அப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம்ப்பா. சொல்லுப்பா. நம்ம லட்சுமியை கத்தியால குத்துனால ஒரு படுபாவி. ஆமா. அந்த படுபாவிய பொதுமக்கள் எல்லாம் பிடிச்சு நாம கொடுக்க வேண்டிய அடியை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துட்டாங்கப்பா. இப்பதான்ப்பா ஆறுதலா இருக்கு. தப்பு பண்ணும், தண்டனை அடைஞ்சே தீரணும். உப்பு தின்னும் தண்ணி குடிச்சுதான் ஆகணுமாங்க. அந்த கடவுள் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டாருப்பா. அது வந்து ஜெனி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
அக்காவை பாருங்கம்மா, பாவம். மாமா காலையில 8 மணிக்கு போனாரு, நைட் ஆகுது, இன்னும் வரல. அக்கா எவ்வளவு அப்செட்டா இருக்கா. என்னடி பண்ண முடியும்? அவர் வேலை முடிஞ்சிருக்காது, வந்துருவாரு. அப்பா எங்கடா போயிட்டு வர? அப்பா அதான் சொன்னேனே, பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு. என்னடா பிசினஸ் பிசினஸ்னுக்கிட்டு பிசினஸ்னு உன் லைஃபை வேஸ்ட் பண்ணிடாங்க. பாவம்ல லட்சு, அவளை வெளியில கூட்டிட்டு போறேன்னு இப்படி ஏமாத்திருக்கல. சாரிப்பா. போதும்டா போதும், எனக்கு தெரியும். மாமா, அவரையே மாமா திட்டுறீங்க? அவர் என்ன வேணும்னு பண்ணாரு? வேலை விஷயமா தானே போனாரு. இல்லம்மா, அவன் பண்றது சரியில்லைம்மா. மாமா, ஏன் வீட்டுக்காரரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போலனா இன்னொரு நாள் கூட்டிட்டு போவாரு. இதுக்காக எதுக்கு மாமா அவரை திட்டுறீங்க? என்னங்க, நீங்க இன்னொரு நாள் என்ன வெளியே கூட்டிட்டு போவீங்கல்ல? பாருங்க, அவரே வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. என்ன மாமா நீங்க? ஏதோமா, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் சரியில்லை. என்னங்க, வாங்க, இங்க இருந்து அவரை திட்டிட்டே இருப்பாரு. நீங்க வாங்க வாங்க, சாப்பிடலாம் வாங்க. லக்ஷ்மி, பாத்து மெதுவா வா, பாத்து மெதுவா மெதுவா பாத்து, மெதுவா மெதுவா. அவ்வளவுதான், உட்காருங்க. லக்ஷ்மி, இந்த ஃபைல் புடிச்சுக்கோ. ஏமா லட்சுமி, எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கேன். வீட்டுக்கு போலாம் சொல்லிட்டு. அப்பா, டாக்டர் போய் பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணிக்கங்க. ஓகே ஓகே டாக்டர். சரி ஓகே டாக்டர். ஸ்டாப். என்ன இது? என்ன வீல் சேர்ல கூட்டிட்டு வரீங்க? இல்ல டாக்டர், இப்பதானே ஆபரேஷன் நடந்துச்சு, அதான். தெரியும் சார், தட்ஸ் ஓகே. நீங்க எழுந்திருங்க. லக்ஷ்மி, நீங்க ஹெல்ப் பண்ண கூடாது. நோ நோ நோ, ப்ளீஸ் மா, விட்டுருங்க. நானே நீங்களா தான் எழுந்திருக்கணும். யூ கேன். யா, கெட் அப். தட்ஸ் குட். நடந்து வாங்க. வாங்க. வெரி குட், வெரி குட். பாத்தீங்களா? சிம்பிள். மறுபடியும் எங்க இருந்து அப்படி போங்க. அந்த வீல் சேர் எடுத்துருங்க. சரி, இந்த பக்கம் வச்சிருங்க. வா லட்சுமி, வாங்க. வா. லட்சுமி வந்தாச்சுடா. வெரி குட். பாத்தீங்களா மெடிக்கல் சயின்ஸ் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு? Thank you டாக்டர். சரி, நீங்க ரிலாக்ஸ்டா உட்காருங்க. I have a flight to catch. ஒரு அர்ஜென்ட் கேஸ், நான் இப்பவே கிளம்பணும். டாக்டர் ஹரி கிட்ட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன். அவர் பாத்துப்பாரு. சரிங்களா? நீங்க இப்ப உட்காருங்க. சாரி டாக்டர். ஹே, தட்ஸ் ஓகே. மறுபடியும் என்ன சினிமா டாக்டர்னு தப்பா பேசிட மாட்டீங்க. நான் கிளம்புறேன். வரேங்க. நீங்க உட்காருங்க. ரொம்ப நன்றிங்க டாக்டர். வரேன் சார். வரேன். வாங்க. உங்க பொண்ணு எப்படி இருக்கு? உங்க மருமக சரியாயிட்டாங்கல்ல, என் பொண்ணு சரியாயிடும். வரேன். மாமா, லட்சுமி. சார், நம்ம பேஷண்ட் கிட்ட அந்த மேட்டர் சொல்லிடலாமா? யோ, அத சொன்னா நம்ம ஹாஸ்பிடலோட மொத்த பேரும் போயிடுயா. எல்லா முகத்திலயும் பார்த்தா சந்தோஷமே வந்திருக்கு லட்சுமி. எல்லா கதிரங்க இருக்காங்க. இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல போய் இவ்வளவு அலட்சியமா இருந்திருக்கீங்க. நீங்க பாத்தியா லட்சுமி, இதுதான் கதிரோட வைஃப். கதிரே வாடா. நான் வேலைக்கு சேர்த்த ரொம்ப நீளமா வளர்ந்துருக்கு. பேஷண்ட்டுக்கு ஏதோ வலியோ ப்ராப்ளமோ வந்தா நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக சொல்லுவோம். அதுக்கப்புறம் வர்ற ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். இதை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சரி டாக்டர். ஓகே ஓகே. லட்சுமி, அத்தை டாக்டர். வெற்றி பார்த்து கூட்டிட்டு போடா. பார்த்து உட்காரு. பாத்துமா வெல். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் இதுல எழுதி இருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்ப சரிங்க டாக்டர். ஒரு நிமிஷம். இனிமே இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஒருவேளை திடீர்னு வாந்தியோ வயிற்று வலியோ வந்தா உடனே இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருங்க. வேற எந்த ஹாஸ்பிட்டலும் போயிடாதீங்க. டாக்டர் டாக்டர், அவர் ஒரு வாரத்தில் எந்த பிரச்சனை இருக்காது, எல்லாம் சரியாயிடுன்னு சொன்னாரு. சார், இவங்க நார்மலா தான் இருக்காங்க.
ஆபரேஷன் பண்ணா ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றது இயற்கை தான். அப்படி வந்தா கூட்டிட்டு வாங்க. ஓகேவா? சரி. தேங்க்யூ டாக்டர். சரி டாக்டர் வரேன். வாங்க சார். வாங்க. லட்சுமி வாமா. பாது கூட்டிட்டு வாடா. கூட்டிட்டு வாமா. நல்லபடியா வந்துட்டல. ரொம்ப சந்தோஷம் லட்சுமி. பாத்து நில்லு. கடவுளே, எங்க லட்சுமிக்கு பிடிச்ச கெட்டதெல்லாம் இன்னையோட ஒழிஞ்சு போயிடணும். அத்தை, இது வெளியில உள்ள கூட்டிட்டு போங்க. வா லட்சுமி. எங்க நாங்க பாத்து வா லட்சுமி. மெதுவா மெதுவா வாங்கக்கா. பாத்து பாத்து மெதுவா. லட்சுமி, தப்பா எடுத்துக்காத லட்சுமி. எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால வீட்டை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. அத்தை என்னையும் அனுஷ்காவையும் வீட்லயே இருக்க சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம உனக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புனல, அதனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களால பார்க்க முடியல. தப்பா எடுத்துக்காத. அக்கா, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். பாத்தியாடா, இதுதான் சொந்த பந்தங்கிறது. வீட்டுக்கு வந்த மருமகளும் வரப்போற மருமகளும் லட்சுமிய எப்படி தாங்குன்னு தாங்குறாங்க பாரு. பாக்குற என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடா. என் கண்ணையே என்னால நம்ப முடியலமா, ஆனாலும் சந்தோஷமா இருக்கு. டேய் வாடா. வாங்கம்மா. அக்கா, நீங்க 2 பேரும் இப்படி மாறிட்டீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஐயோ ஐயோ, நம்ம 2 பேரும் மாறிட்டோமா? ஐயோ பாவம். அப்படி நினைச்சா அது இதோட தப்பு. ஏய், இவள அறிவாளி நினைச்சா இவள அடிமுட்டாளா இருக்கா? ஸ்ட்ரெச்சர்லயோ ஆம்புலன்ஸ்லயோ வருவான்னு எதிர்பார்த்தா இப்படி முழுசா வந்து நிக்கிறா. உனக்கு ஒண்ணு தெரியுமா அனுஷ்கா? இவ அல்பாயுஸ்ல போயிடுவான்னு நினைச்சேன். திரும்பி வந்துட்டா. அந்த ரவுடி குத்தும் போதே இவ ஸ்பாட்லயே செத்து போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இழுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் போட்டுட்டாங்க. அங்கேயாவது போட்டுன்னு போவான்னு நினைச்சேன். இப்படி முழுசா வந்து நிக்கிறா. ஐயோ, அந்த முருகன் கிட்ட வேற இவ செத்துட்டா மொட்டை போட்டுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். ஏன், என்ன கட்டிக்கிச்சே ஒரு தடிமாடு, அதுக்கும் சேர்த்து மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன். அந்த முருகனும் என்ன கைவிட்டுட்டா, இவளும் கைவிட்டுட்டா. இனிமே அந்த முருகனுக்கு என் கையால பூ கூட வைக்க மாட்டேன் பாரு. அக்கா, நீங்க இவ சாகணும்னு வேண்டிக்கிட்டீங்க. ஆனா இவ உயிரோட வரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். நீங்களாவது முருகர்கிட்ட மட்டும் தானே வேண்டிக்கிட்டீங்க. நான் ஊர்ல இருக்க எல்லா சாமி கிட்டயும் வேண்டிக்கிட்டேன். அடியே, என்னடி நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க? அக்கா, இவ உயிரோட இருந்தா தானே எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்கும். இல்லனா எங்க கல்யாணம் எப்படி நடக்கும்? இவ செத்து போனா தானே சாவி குத்தி ஏன் கைக்கு வரும்? அக்கா, என்ன வீட்டை விட்டு வெளில துரத்தி நான் இப்ப வீட்டுக்குள்ள வரலையா? எங்க கல்யாணம் நடக்கட்டும், அடுத்த நிமிஷம் சாவி குத்து வாங்கி கொடுக்குறேன். ஐயோ, அப்படிங்கிற என் செல்லம். சரி சரி சரி. இங்க பாரு, 4 நாளா மைண்ட் ஒரே அப்செட்டா இருக்கு. எதுவுமே பிளான் பண்ண முடியல. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்க்கணும். அக்கா, நம்ம போலாமா? இவ போய்க்கட்டும். இந்த பாரு, எனக்கு இது திரும்பி வந்துருச்சா ஒரே கோவமா வருது. இப்ப நான் இருக்கிற வெறியில என் வீட்டுக்காரனை போட்டு 4 சாத்துனாதான் என் கோவம் இறங்கும். ஏய், உனக்கு ஒரு ஆளா? போடி, நீயே நடந்து போடி. இவ ஒரு ஆளுன்னு பெருசா வந்துட்டா திரும்பி. ஸ்ட்ரெச்சர்லயோ ஆம்புலன்ஸ்லயோ வருவான்னு எதிர்பார்த்தா இப்படி முழுசா வந்து நிக்கிறா. நாளா மைண்ட் ஒரே அப்செட்டா இருக்கு. எதுவுமே பிளான் பண்ண முடியல. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்க்கணும். அக்கா, நம்ம போலாமா? இவ போய்க்கட்டும்.